இது என்ன கிழங்கு? தாத்தா கொண்டு வந்தது. தாத்தா கொண்டு வந்ததா மக்களே? இதுக்கு என்ன பேரு தெரியுமா? தெரியாது. இதுதான் பனங்கிழங்கு. கிழங்கா? ஆமா. தாத்தாக்கு எங்க இருந்து கிடைச்சு? ஏது நீ பனங்கிழங்கு கேட்குறிய மக்களே? ஆமா. இந்த பனை மரத்தில் நொங்கு பழுக்கும்போது பனம்பழம் ஆகும். இந்த பனம்பழத்தோட விதைகள் முளைக்கும் போது கிடைக்கக்கூடியதான் பனங்கிழங்கு. பனங்கிழங்குல பொட்டாசியம், நார்ச்சத்து, ஒமேகா அப்படின்னு 3 அமிலங்கள் இதில் இருக்குது. இந்த பனங்கிழங்கு அதிகமாக சாப்பிட்றதுனால இதய நோய்கள் அதிகம் வராமல் இருக்கும். பனங்கிழங்குல வைட்டமின் சி சத்து கூட அதிகமாக இருக்குது. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்யும். புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை இந்த பனங்கிழங்கு தடுக்குது. வெயிட் லாஸ் ஆரோக்கியமான முறையில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களோட டயட் சார்ட்டில் இந்த பனங்கிழங்கையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பனங்கிழங்கையும் டயட் சார்ட்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்களோட உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைக்கலாம். நம்மளோட முன்னோர்கள் அதிகமாக சாப்பிட்ட இந்த பனங்கிழங்கை நாமும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.